அறிவும் அருள்வாக்கு காணொளி நேயர்களுக்கு வணக்கம். சென்ற வாரம் மழை பொழிகிறது, பஞ்சம் முடிவுக்கு வருகிறது என்ற தலைப்பில் சிந்தித்தோம். இந்த வாரம் ஒரேபு மலையில் எலியா கடவுளை சந்திப்பதை பற்றி நாம் சிந்திப்போம். கர்மேல் மலையில் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் ஆகாபு தனது மனைவி ஈசபேலிடம் கூறுகின்றார். ஈசபேல் கர்மேல் மலையில் நடந்த நிகழ்வுகளில் எதையும் காணவில்லை. ஆண்டவரின் நெருப்பு விண்ணிலிருந்து இறங்கி எலியாவின் பலியை ஏற்றுக்கொண்டதை அவர் காணவில்லை. பாகாலின் போலி இறைவாக்கினர்களை எலியா கொன்றதையும் அவர் காணவில்லை. பெருமழை பொழிவதை எலியா முன்மொழியும் போதும் ஈசபேல் அங்கே இல்லை. எனவே ஆகாபுவின் வார்த்தைகள் அவளுக்கு சினமூட்டுகின்றன. தன்னால் பாதுகாக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட இறைவாக்கினர்கள் எலியாவால் கொல்லப்பட்டதை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே எலியாவை கொல்வதற்கு அவள் தீர்மானிக்கின்றாள். எலியாவை கொல்வதற்கு ஆள் அனுப்பி, நீ அவர்களது உயிரை பறித்தது போல நானும் நாளை இந்நேரத்திற்குள் உன் உயிரை பறிக்காவிடில் தெய்வங்கள் எனக்கு தண்டனை கொடுக்கட்டும் என சூளுரைக்கின்றாள். ஈசபேலின் சொற்கள் எலியாவை அச்சப்பட வைக்கிறது. அங்கிருந்து தப்பி ஓடுகிறார். யூதாவில் உள்ள பெயர் சபாவிற்கு வருகிறார். பெயர் சபா நாட்டின் தென்கோடியில் உள்ள ஒரு நகரம். அங்கே தனது பணியாளரை விட்டுவிட்டு பாலை நிலத்தில் ஒரு நாள் பயணம் செய்கின்றார். பாலை நிலத்தில் ஒரு சூறைச் செடியின் அடியில் அமர்கிறார். யூதாவின் பாலைவன பகுதிகளில் சூறைச் செடிகள் பரவலாக காணப்படுகின்றன. இச்செடிகள் 5 அடிகளிலிருந்து 10 அடிகள் உயரத்தில் வளர்கின்றன. பாலைவனத்தில் பயணம் செய்பவர்கள் நிழல் தேடி இந்த செடிகளின் கீழ் அமரலாம். சூறைச் செடியின் கீழ் அமர்ந்த எலியா தாம் சாக வேண்டும் என விரும்புகிறார். ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும், என் உயிரை எடுத்துக்கொள்ளும், நான் என் மூதாதையரை விட நல்லவன் அல்லன் என வேண்டுகின்றார். எலியா ஏன் சாக விரும்புகிறார் என்பதற்கான காரணங்கள் கூறப்படவில்லை. என் மூதாதையர் என்று அவர் குறிப்பிடப்படுபவர்கள் எலியாவுக்கு முன் வாழ்ந்த இறைவாக்கினர்களை குறிக்கலாம், அல்லது இஸ்ரேலின் தலைவர்களை குறிக்கலாம். எதுவாக இருந்தாலும் எலியாவின் வேண்டுதலை ஆண்டவர் கேட்கவில்லை. மாறாக எலியா தொடர்ந்து ஆண்டவரின் ஊழியராக வாழ வேண்டும் என்பதுதான் அவரது விருப்பமாக இருக்கிறது என நாம் கூறலாம். எனவேதான் எலியா உண்டு இளைப்பாறுவதற்கு உணவை அனுப்புகிறார் கடவுள். 2 தடவைகள் ஆண்டவரின் தூதர் அப்பமும் தண்ணீரும் அனுப்பி தருகின்றார். வானதூதர் கொடுக்கின்ற உணவில் சிறப்பாக கூறுவதற்கு எதுவும் இல்லை. இஸ்ரேல் மக்களின் வழக்கமான உணவான அப்பமும் நீரும் தான் எலியாவுக்கு கொடுக்கப்படுகின்றன. எலியா சாரிபாத்து கைம்பெண்ணை சந்தித்த போதும் தான் உண்பதற்கு அப்பமும் தண்ணீரும் கேட்கிறார். கடவுளின் தூதர் முதல் தடவை கொண்டு வந்த உணவை உண்டபின் சூறைச் செடியின் கீழ் மீண்டும் படுத்துக் கொள்கிறார். 2வது தடவை உணவை கொண்டு வந்த ஆண்டவரின் தூதர், எழுந்து சாப்பிடு, ஏனெனில் நீ நீண்ட பயணம் செய்ய வேண்டும் என்கின்றார். ஆண்டவரின் தூதர் நீண்ட பயணம் என்று எதை குறிப்பிடுகிறார் என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் உணவு உண்டபின் எலியா ஆண்டவரின் மலையான ஒரேபு மலைக்கு பயணம் செய்கின்றார் என்பதை பார்க்கும்போது ஆண்டவரின் தூதர் அந்த பயணத்தையே குறிப்பிடுகிறார் என கூறலாம். ஒரேபு மலை என்பது சீனாய் மலையின் இன்னொரு பெயர். எலியா 40 பகலும் 40 இரவும் பயணம் செய்கின்றார். பெயர் சபாவில் இருந்து ஏறக்குறைய 200 மைல் தொலைவில் ஒரேபு மலை உள்ளது. பொதுவாக ஒட்டகங்களில் பயணிப்பவர்கள் 15 to 20 மைல் தூரம் வரை ஒரு நாளில் பயணிக்க முடியும். ஆனால் எலியா கால்நடையாக செல்கின்றார். பாலைவனத்தில் ஓய்வில்லாமல் தொடர்ந்து பயணிப்பது கடினம். எனவே சராசரியாக ஒருவர் 5 மைல்களுக்கு மேல் நடக்க முடியாது. இதனால் ஏறக்குறைய 200 மைல் தொலைவை எலியா 40 நாட்களில் கடந்தார் என்பது சரியாகவே உள்ளது. ஒரேபு மலையை அடைந்த எலியா அங்குள்ள ஒரு குகையில் தங்கி இரவை கழிக்கின்றார். எலியா குகையில் இருந்தபோது ஆண்டவரின் வாக்கு ஒரு கேள்வியாக அவருக்கு வருகின்றது. ஆண்டவர் அவரிடம் கேட்ட கேள்வி, எலியா, நீ இங்கே என்ன செய்கிறாய் என்பதாகும். ஆண்டவரின் கேள்விக்கு எலியா நேரடியாக பதில் கூறவில்லை.
மாறாக தன்னை பற்றி அவர் கூறுகிறார். தனது அடையாளத்தை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவரின் மீது பேரார்வம் கொண்டு செயல்படும் இறைவாக்கினர் தான் என கூறுகிறார். இஸ்ரேல் மக்கள் உடன்படிக்கையை உதறியவர்களாக வாழ்கிறார்கள் என குற்றம் சாட்டுகிறார். ஆண்டவருக்கு எதிராக அவர்கள் செய்த செயல்களை பட்டியலிடுகிறார். பலிபீடங்களை தகர்த்து விட்டார்கள், இறைவாக்கினரையும் வாளால் கொன்று விட்டார்கள் என கூறுகிறார். அவர்களின் கொடும் செயல்களிலிருந்து தப்பி வாழ்பவர் தான் ஒருவன் மட்டுமே, தன்னையும் கொல்லத் தேடுகிறார்கள் என அவர் கூறுகிறார். எலியா ஆண்டவரிடம் கூறும் வார்த்தைகள் மிகைப்படுத்தப்பட்ட வார்த்தைகளாக இருக்கலாம். குறிப்பாக ஆண்டவரின் இறைவாக்கினர்களுள் தான் மட்டுமே எஞ்சி இருக்கிறேன் என கூறுவது மிகைப்படுத்தப்பட்ட ஒன்று. எலியா ஒபாதியாவை சந்தித்த போது ஒபாதியா ஆண்டவரின் இறைவாக்கினர்களுள் 100 பேரை பராமரித்து வருகிறார் என கூறுவது இங்கே நினைவு கூறத்தக்கது. மேலும் பாகாலை வழிபடாது வாழ்பவர்களும் பலர் இருக்கலாம். எலியாவின் வார்த்தைகளை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாரா என்பது தெரியவில்லை. அவர் எலியாவை குகைக்கு வெளியே வர கட்டளையிடுகிறார். மலை மேல் என் திருமுன் வந்து நில், இதோ ஆண்டவராகிய நான் கடந்து செல்லவிருக்கிறேன் என்கிறார். ஆண்டவரை சந்திப்பதற்காகத்தான் எலியா ஆண்டவரின் மலையாகிய ஒரேபு மலைக்கு வருகின்றார். இப்போது ஆண்டவரே அவருக்கு தோன்றுவதாக கூறுகின்றார். என்றாலும் எலியா குகையிலிருந்து வெளியே வந்ததாக தெரியவில்லை. கடவுள் கடந்து செல்வதற்கான அடையாளங்கள் முதலில் வெளிப்படுகின்றன. முதலில் பெரும் சுழற்காற்று எழுந்து மலைகளை பிளந்து பாறைகளை சிதறடிக்கிறது. ஆனால் கடவுள் அந்த காற்றில் இல்லை. காற்றுக்கு பின் நிலநடுக்கம் ஏற்படுகிறது. நிலநடுக்கத்திலும் ஆண்டவர் இருக்கவில்லை. மூன்றாவதாக தீ கிளம்புகிறது. தீயிலும் ஆண்டவர் இருக்கவில்லை. சுழற்காற்று, நிலநடுக்கம், தீ ஆகியவை பண்டைய மேற்காசிய நாடுகளில் வழிபடப்பட்டு வந்த தெய்வங்களின் அடையாளங்கள். அந்த அடையாளங்களில் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தவில்லை. தீக்கு பின் அடக்கமான மெல்லிய ஒலி கேட்கிறது. ஆண்டவரின் பிரசன்னம் அதில் உள்ளது என எலியா அறிந்து கொள்கிறார். எனவே எலியா போர்வையினால் தம் முகத்தை மூடிக்கொண்டு குகைக்கு வெளியே வருகிறார். குகையின் வாயிலில் நிற்கிறார். எலியாவின் முன்னிலையில் கடவுள் கடந்து செல்கிறார். கடந்து செல்லும் கடவுள் மீண்டும் எலியாவுடன் பேசுகிறார். முதலில் கடவுள் எலியாவிடம் கேட்ட அதே கேள்வியை மீண்டும் கேட்கின்றார். எலியா, நீ இங்கே என்ன செய்கிறாய்? எலியாவும் முதலில் கூறிய பதிலையே கூறுகின்றார். இஸ்ரேல் மக்கள் மீது குற்றம் சாட்டுகின்றார். ஆண்டவருடைய இறைவாக்கினர்களில் தான் மட்டுமே எஞ்சி இருப்பதாக கூறுகிறார். ஆண்டவர் அவருடைய குற்றச்சாட்டுகளுக்கு செவி கொடுத்ததாக தெரியவில்லை. மாறாக எலியாவுக்கு சில பணிகளை தருகிறார். ஆண்டவர் தனது திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் அவருடைய ஊழியர்களாக இறைவாக்கினர்களை அழைக்கிறார். ஆண்டவர் எலியாவுக்கு 3 பணிகளை தருகிறார். எலியா வந்த வழியே திரும்பி தமஸ்கு பாலைநிலம் நோக்கி செல்ல வேண்டும். தமஸ்கு நகரை அடைந்தவுடன் அசாயேலை சிரியாவுக்கு மன்னனாக திருப்பொழிவு செய்ய வேண்டும். சிரியாவின் மன்னனை திருப்பொழிவு செய்ய வேண்டும் என்று கூறுவதன் வழியாக ஆண்டவர் சிரியாவின் மேலும் அதிகாரம் கொண்டவராக இருக்கிறார் என்பது வெளிப்படுத்தப்படுகிறது. இரண்டாவதாக, நிம்சியின் மகன் ஏகூவை இஸ்ரேலின் அரசனாக திருப்பொழிவு செய்ய வேண்டும். மூன்றாவதாக, ஆபேல் மகளாவை சார்ந்த சாபாட்டின் மகன் எலிசாவை எலியாவுக்கு பதிலாக இறைவாக்கினராக திருப்பொழிவு செய்ய வேண்டும். இந்த 3 பேரும் திருப்பொழிவு செய்யப்படுவதன் நோக்கம் இஸ்ரேலை தண்டித்து செம்மைப்படுத்துவதாகும். இதனால் இஸ்ரேல் தூய்மைப்படுத்தப்படும். பாகால் வழிபாடு இஸ்ரேலில் இருந்து அகற்றப்படும். மக்கள் யாவே கடவுளை தங்கள் கடவுளாக வழிபடுவர். அவரது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வர். இறுதியில் பாகாலுக்கு மண்டியிடாத, அவனை முத்தம் செய்து வணங்காத 7000 பேர் இஸ்ரேலில் இருப்பார்கள் என கடவுள் உறுதி கூறுகிறார். 7000 என்பது இஸ்ரேல் மக்கள் தொகையில் மிகவும் சிறிய எண்ணிக்கைதான். ஒரு சில அறிஞர்களின் பார்வையில் இந்த எண்ணிக்கை ஒரு அடையாளமாகவே கொடுக்கப்படுகிறது. விவிலியத்தில் எண்கள் அடையாளமாகவே பயன்படுத்தப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக 7 என்ற எண்ணும் அதன் கூட்டுத்தொகை எண்களும்
முழுமையை குறிக்கும் எண்களாக பார்க்கப்படுகின்றன. எனவே இப்பாடத்தில் 7000 என்ற எண் ஒரு முழுமையை குறிக்கும் எண்ணாக கருதலாம். ஆண்டவரால் 3 முக்கியமான பணிகளை செய்ய பணிக்கப்பட்ட எலியா ஒரே ஒரு பணியை மட்டுமே செய்கிறார். அதாவது தனக்கு பதிலாக அவர் எலிசாவை இறைவாக்கினராக திருப்பொழிவு செய்கின்றார். பிற்காலத்தில் எலிசா மற்ற 2 பணிகளையும் செய்வார். எலியா ஏன் ஒரே ஒரு பணியை மட்டுமே செய்கின்றார் என்பதற்கான காரணங்கள் எங்குமே கொடுக்கப்படவில்லை. எலிசாவின் அழைப்புடன் இந்த அதிகாரம் நிறைவுக்கு வருகிறது. இறைவாக்கினர் எலியா எலிசாவை சந்திப்பதற்காக வருகையில் எலிசா வயலில் உழுது கொண்டிருக்கிறார். அவர் 12 ஏர் போட்டு உழுது கொண்டிருந்தார். 12ஆம் ஏரை தாமே ஓட்டிக்கொண்டிருந்தார் என பதிவு செய்யப்பட்டுள்ளது. எலியா எலிசாவின் அருகில் சென்று அவருடைய மேலாடையை எலிசாவின் மீது தூக்கி போடுகிறார். மேலாடையை எலிசாவின் மீது தூக்கி போடுவது அவரை திருப்பொழிவு செய்வதன் அடையாளமாக இருக்கிறது. எலியாவின் செயலின் பொருளை எலிசா அறிந்து கொள்கிறார். ஆண்டவர் அவரை ஒரு இறைவாக்கினராக வாழ அழைக்கிறார் என்பதை அறிந்து கொள்கிறார். எனவேதான் அவர் எலியாவிடம் வந்து, நான் என் தாய் தந்தையிடம் விடைபெற்று வர அனுமதி தாரும், அதன்பின் உம்மை பின் செல்வேன் என்கிறார். எலியா எலிசாவுக்கு அனுமதி தருகிறார். சென்று வா, உனக்கு நான் செய்ய வேண்டியதை செய்துவிட்டேன் என்கிறார். அதாவது எலிசாவை அவர் இறைவாக்கினராக திருப்பொழிவு செய்துவிட்டார் என கூறுகிறார். தனது அழைப்பை புரிந்து கொண்ட எலிசா வீட்டிற்கு வந்து ஏர் மாடுகளை பிடித்து அடித்து மக்களுக்கு விருந்து வைக்கின்றார். ஏர் மாடுகளின் இறைச்சியை சமைப்பதற்கு தான் உழுவதற்கு பயன்படுத்திய கலப்பையை விறகாக பயன்படுத்துகின்றார். எலிசாவின் இந்த செயல் தனது தொழிலையும் தனது உடைமைகளையும் துறந்துவிட்டு ஆண்டவரின் பணியை ஏற்பதை குறிப்பதாக கருதலாம். எல்லாவற்றையும் துறந்த எலிசா புறப்பட்டு சென்று எலியாவுடன் தங்குகின்றார். அவருக்கு பணிவிடை செய்து அவருக்கு பதிலாளாக மாற கற்றுக்கொள்கிறார். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.